மதுரை எம் கல்லுப்பட்டி அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதியில் உணவருந்திய 15 மாணவர்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சையில் உள்ளார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் ரவிச்சந்திரன். வணக்கம் ரவிச்சந்திரன். தற்போது மாணவர்களின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? இந்த விடுதி சார்பாக இதற்கு ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ளது எம் கல்லுப்பட்டி. இந்த ஊரில் உள்ள அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தனியாக விடுதி கட்டப்பட்டுள்ளது. அந்த விடுதியில் 15 மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். இன்று காலையில இட்லி, தோசை, சாம்பார், சட்னியோட சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த 15 பேருமே வாந்தி, பேதி ஏற்பட்டு இருக்குது. இதனால அந்த பள்ளியுடைய ஆசிரியர்கள் அவங்களை எலுமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சையாக சேர்க்கிறாங்க. அங்கு சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் இப்பொழுது 15 மாணவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலுமே 24 மணி நேரம் வரைக்கும் அவங்க சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியதால் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உசிலம்பட்டி ஆர்டிஓ மற்றும் பேரூர் தாசில்தார் மற்றும் சுகாதாரத்துறையினர் அங்கு ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் அவர்கள் சாப்பிட்ட உணவு மற்றும் தண்ணீரை சாம்பிளுக்காக எடுத்து சென்றுள்ளனர். இந்த தண்ணீரும் உணவும் பரிசோதனை செய்த பின்னர் தான் எதிலிருந்து இவர்களுக்கு இந்த ஃபுட் பாய்சன் ஏற்பட்டது என்பது தெரிய வரும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.